தேங்காய் பாலில் தயிர் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து தேங்காயை வந்து அரைச்சி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு கட்டி பாலில் மட்டும்தான் தயிர் செய்ய முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறத வந்து பால் எடுக்க போகிறோம். மினிமமாக தண்ணி ஊற்றி எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்தளவு தண்ணி ஊற்றிருக்கிறோம். இப்போ இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி கட்டியான பால் எடுக்க போகிறோம். ஒரு அரை தேங்காய், ஐ மீன் ஒரு தேங்காய் முடியை நம்ம வந்து போட்டோன்னு சொன்னால் ஒரு அரை கிளாஸ் பால் நல்லா ஸ்ட்ராங்காக வரும். அந்த பாலை வச்சு தான் நம்ம இப்போ வந்து தேங்காய் பால் தயிர் செய்ய போகிறோம். இப்போ வடிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ முழுசாக நல்லா ப்ரெஷர் கொடுத்து எல்லா பாலையும் நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ ஃபில்டரில் எல்லாத்தையும் ஊற்றிட்டோம். இப்போ நல்லா புழிஞ்சு கட்டி பால் எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்து முடித்த உடனே இந்த மாதிரி கட்டியான பால் கிடைக்கும். இந்த பால் மட்டும்தான் தயிர் செய்ய முடியும். தண்ணி ஆச்சுன்னா தயிர் செய்ய முடியாது. அது மேலே வந்து இந்த மாதிரி பால் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து நார்மல் பாலை விட டபுள் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ நம்ம நார்மலாக தயிர் ஊற்றி ஒரு 6 hours நமக்கு தயிர் கிடைக்குன்னா இதை பொறுத்தவரைக்கும் ஒரு 10 to 12 hours வச்சா தான் இந்த தேங்காய் பால் வந்து புளிக்கும். இந்த தேங்காய் பால் தயிர் எதுக்கு நல்லா நமக்கு யூஸ் அப்படின்னு சொன்னால், வயிற்று புண்ணு, வாய்ப்புண்ணு இருக்கிறவங்க இந்த மாதிரி தேங்காய் பால் தயிர் எடுத்து சாதம் செஞ்சு சாப்பிடலாம். இல்லை முக்கியமானது வந்து அந்த சாதத்துக்கு வந்து உப்பு போடக்கூடாது. பொதுவாக தயிர் சாதம் சாப்பிடும்போது கூட வந்து முடிஞ்ச அளவுக்கு உப்பு போடாமல் சாப்பிட்றது வந்து ரியல் தயிர் சாதத்துடைய நமக்கு குட்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து புழிஞ்சு எடுத்துட்டோம். இந்த ஃபஸ்ட் பால் மட்டும் தான் போதும், எடுத்தாச்சு. செகண்ட் பாலெலாம் நம்ம வந்து வேறு குழம்புக்கோ அல்லது வேறு எதாவது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கட்டி பால் எடுத்தாச்சு. இப்போ உரத்தயிர் இதை எடுத்துகிட்டு வழக்கம் போல் இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இந்த அளவு வந்து ஒரு ஆள் சாப்பிட்றதுக்குள்ளே தேங்காய் பால் தயிர், அதாவது ஒரு அரை தேங்காய், ஒரு தேங்காய் முறியிலேருந்து நம்ம பால் எடுத்துருக்குறோம். அது இப்போ நம்ம வந்து ஸ்பூன்லேருந்து தயிரை போட்டு இப்போ கலக்கிட்டோம். இது வந்து தயிர் ஆகிறதுக்கு வந்து 12 hours ஆகும். ஸோ நம்ம வந்து புளிக்க டைம் ஆகும். ஸோ வந்து நம்ம நைட்டே ஊற வச்சாதான் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வந்து இந்த பக்குவம் சரியாக இருக்கும். வேறு பிரயோஜனமும் கிடைக்கும். இப்போ சோறு உப்பு இல்லாமல் சோறு பொங்கி நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த தேங்காய் பாலும் கொஞ்சம் தயிர் உர ஊற்றணும் இல்லையா, அதையும் சேர்த்து இப்போ அந்த சோறுலேயே ஊற்றி ஓவர் நைட்டு புளிக்க வைக்கணும். இது நாளைக்கு மத்தியானத்தில் ஒரு 11-11:30 அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இப்போது நைட் 11:30க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ 12 hours மேக்ஸிமம் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ நல்லா அப்படி கிண்டி வச்சுட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். காலையில் இருந்துச்சு இந்த ரைஸ் எப்படி செட் ஆகுங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் நம்ம வந்து இதை நாளைக்கு மார்னிங் பார்க்குறப்ப ரொம்ப புளிப்பாக ஒரு மார்னிங் 11 o'clock அந்த மாதிரி புளிப்பாக தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணலாம், கொஞ்சம் பால் வேணால் சேர்த்து இப்போ அதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். 12 மணி நேரம் கழித்து இப்போ தேங்காய் பால் தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கிட்டத்தட்ட 12 hours மேலே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.